அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 6. நீயா என்று இருவருமே ஒரே நேரத்தில் அதிர்ந்து சொன்னாலும் இருவரை விட அதிகம் அதிர்ச்சியானது அருள்தான். சில நொடிகள் 3 பேரும் வாசலிலே நின்று கொண்டிருந்தார்கள். முதலில் சுதாரித்தாள் வானதி. உள்ளே வாங்க என்று கூறி ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு உள்ளே சென்றாள். அருள் பார்வையில் கேள்விக்குறியை வைத்து அனிருத்தை உள்ளே கூட்டி வந்தான். நான் ஆனியன் பச்சடி ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் பேசிட்டே இருங்க என்று கையில் வைத்திருந்த கத்தியை தன் கன்னத்தில் தட்டிக்கொண்டே வானதி சொல்லிவிட்டு அவளுக்கு சம்பந்தமே இல்லாத சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். உனக்கு வானதியை முன்னாடியே தெரியுமா? ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? அனிருத் பேசவில்லை. தலையை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான். மெதுவாக கூறினான், சாரி அருள், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். வாய்ப்பே இல்லையே. அருள் அனிருத் கூறியதை நம்பவில்லை. அனிருத் தன் நெருங்கிய நண்பன் தன்னிடம் எதையுமே மறைக்க மாட்டான் என்பதை தாண்டி வேறொரு உண்மை இருக்கிறது. அனிருத்திற்கு எதையும் தனக்குள் வைத்து கொள்ள தெரியாது. அப்படிப்பட்டவன் என்னிடம் என்ன மறைத்தான்? ஒரு பொண்ணுடா சொல்லிவிட்டு அருளை பார்த்தான். நம்ம ஆஃபீஸ் தான் பிடிச்சிருந்தது. முதல்ல தூரத்திலிருந்து பார்த்தேன், அப்புறம் கிட்ட நெருங்க ஆரம்பித்தேன். பேச முயற்சி பண்ணேன், ஏதோ இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் என் மனசில் அவள் இருக்கா. ஐ ஃபால் இன் லவ் வித் ஹர். ஆனால் இங்கே உன் வீட்டில் இவ இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஷாக்டு. கண்களில் காதல் கொப்பளிக்க அனிருத் பேசிக்கொண்டிருந்தான். அருள் 2 நொடிகளில் உஷ்ணமானான். ஒரு நொடியில் அவன் மனதிற்குள் அனிருத்தை 1000 முறை சபித்தான். இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று அருள் கோபத்தினூடே யோசிக்கையில் அனிருத் தொடர்ந்தான். அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் உன் மனைவின்னா எப்படி இருக்கும் எனக்கு? அருள் மனதில் இருந்ததை படிக்க தவறிய அனி அப்பாவியாய் கேட்டான். அருளுக்கு போன உயிர் வந்தது. இருந்தாலும் வந்த கோபத்தை வீணடிப்பான் ஏன் என சண்டை போட்டான். மறைச்சிட்டியேடா, ஒரு வார்த்தை சொல்லலை. எத்தனை நாளாக நடக்குது? சொன்னேனே, 4 மாதம். நானும் அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டுக்கவே மாட்டா. வானதி காதில் என்னை கை காட்டி ஏதேதோ சொல்லி சிரிப்பா. அருள் ஏளனமாக சிரித்தான். இப்போது நமக்கு அட்வான்டேஜ் தான். வானதியை வச்சு மூவ் பண்ணலாம், கவலைப்படாத. டேய், வானதி எனக்கு தங்கச்சி ஆயிட்டா. அவளுக்கு மாமி வேலை கொடுக்க பார்க்குறியா ராஸ்கல்? அனிருத் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டது போல் பாவனை செய்து காட்டினான். வானதி ஹாலுக்கு வந்தாள். கையில் இருந்த அழகிய ட்ரேயில் 4 பெரிய கண்ணாடி டம்ளர்களில் தர்பூசணி ஜூஸ். எடுத்துக்கோங்கண்ணா என்று நீட்டினாள். தேங்க்ஸ். அனிருத் கஷ்டப்பட்டு ஒரு புன்னகையை வரவைத்து கொண்டான். தேங்க்ஸ். இப்போதான் அனிருத் அவனோட ஹிஸ்ட்ரியை சொன்னான். அருள் வானதியிடம் கூறி அனிருத்தை பார்த்து கண்ணடித்தான். ஏண்டா என்பது போல ஒரு பார்வையோடு அனிருத் நெளிந்தான். வானதி அதற்கு மேல், எஸ்டிடினா வரலாறு தானே என்று அவளும் சீண்ட அனிருத் போச்சுடா என்று நினைத்து கொண்டான். என்னங்கடா இது, வம்பா போச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு செட்டு போட்டு கலாய்க்கிறீங்க. அழுவது போல முகத்தை வைத்து கொண்டான். அருள் வானதி இருவரும் மௌனமானார்கள். தங்களை 3ஆவதாக ஒருவன் கணவன் மனைவி என்று முதல் முறை குறிப்பிட்டதும் எழுந்த உணர்வை இனம் கண்டு கொள்ளவே நேரமானது. வானதி முகத்தில் வெட்கத்தில் தூறல் விழ அவள் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்து கொண்டே எழுந்து மீண்டும் கிச்சனுக்குள் அடைக்கலம் புகுந்தாள். நல்லா தானடா பேசுகிறா, உன்னோடவும் சகஜமாக பேசுகிறா. உங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு மச்சி. அனிருத் வானதி சென்ற பின் மெதுவாக கூறினான். இப்பொழுது அருள் வெட்கப்பட அனிருத் சிரித்து விட்டான். என்னடா அது, வெக்கமா? டேய், நீ இதெல்லாம் கூட பண்ணுவியா? பேச்சை மாற்ற வேண்டுமே என நினைத்து, சரி விடு, அந்த பொண்ணு பேர் என்ன? ஒரு பெருமூச்சை விடுத்தான். அவள் பேரு கண்டுபிடிக்க எனக்கு 1 மாதம் ஆச்சு. மாலதி மதன்குமார். அருள் அனிருத்தை பார்த்தான். என்னடா பார்க்குற? நல்ல வேலை, வானதி என் மேலே தப்பான அபிப்பிராயம் இல்லை போல இருக்கு.
நல்லா பேசுகிறா, இல்லைன்னா 7:30 ஆயிருக்கும். 7:30 ஆகலை, இப்போ 15 ஆகப்போகுது பாரு. ஒரு ஜூஸ் டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டான் அருள். ஏண்டா, ஒருவேளை இப்படி இருக்குமோ என்று அனிருத் பதறினான். அவன் நினைத்ததையே அருள் கூறினான். லஞ்சுக்கு மாலதியை கூப்பிட்டுருக்கா. அருள் சொல்லி முடித்ததும் காலிங் பெல் அடித்தது. அவசரமாய் வெளியே வந்தாள் வானதி. அண்ணா, கொஞ்சம் கதவை திறந்து விடுறீங்களா என்றாள். மாப்பு வச்சிட்டிங்கடா ஆப்பு, அவு என்று வடிவேலு போல அழுது கொண்டு கதவை நோக்கி சென்றான். வெளியே நின்று கொண்டிருந்த மாலதிக்கு ஒரு அதிர்ச்சி தரும் விஷயம் கதவை திறக்கும் என்று தெரியவில்லை. சனிக்கிழமை என்றால் பொதுவாக அருள் அனிருத்தோடுதான் இருப்பான். இல்லையென்றால் வீட்டுக்கு செல்லுவான். வானதியும் அப்படித்தான். மாலதி வீட்டுக்கு செல்வாள். இருவரும் தீநகர் சென்று கடை தெருவை கவிழ்த்து போட்டுவிட்டு ஒன்றுமே வாங்காமல் வருவார்கள். இன்றைய சனிக்கிழமை 4 பேருக்குமே புதுமையாக இருந்தது. மாலதி சற்று நேரத்தில் அருள்மொழியுடன் நன்றாக பேச ஆரம்பித்து விட்டாள். வானதி பற்றிய விஷயங்களை அருளிடம் சொல்லி அவளிடம் வம்பு செய்து கொண்டிருந்தாள். வானதியின் பக்கம் அனிருத் சேர்ந்து கொண்டு அருள் செய்த சேட்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து விட்டு கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது அவன் ஓரக்கண்ணில் மாலதியை பார்க்கவும் தவறவில்லை. அதை மாலதி பார்க்கவும் தவறவில்லை. இவர்கள் இருவரின் விழிவார்த்தைகள் அருள் வானதிக்கு கேட்காமல் இல்லை. மாலதியை வானதிக்கு ஒரு வருடமாகத்தான் தெரியும். அலுவலகத்தில் வானதிக்கு ஒரே ஒரு நட்புதான், அது மாலதி. மாலதியும் அப்படியே போலத்தான். தேவையில்லாமல் பேச மாட்டாள். தேவையான சமயத்தில் பேசாமலும் இருக்க மாட்டாள். நீள்வட்ட முகமும் கன்னத்தில் சின்ன சின்ன பருக்களும் என்று கலையாக இருப்பாள். லேசாய் சிவந்த உதடுகள், மேலே மெலிதாய் கீழே பெரியதாய், அதில் மெல்லியதாய் சாயம் பூசிக்கொள்வாள். அவளிடம் வானதிக்கு பிடிக்காத விஷயம் இது ஒன்றுதான். ஆனால் மாலதி அதையெல்லாம் கண்டு கொண்டதே இல்லை. எப்பொழுதும் அந்த உதட்டில் ஒரு புன்னகையை வைத்திருப்பாள். அந்த புன்னகையில்தான் அனிருத் விழுந்தானோ என்னவோ. நேரமாச்சு, சாப்பிடலாமா? சுறுசுறுப்பாய் எழுந்து வானதி டைனிங் டேபிள் மீது செராமிக் தட்டுகளையும் பாத்திரங்களையும் அடுக்கினாள். தானே சமைத்தது போல வானதி அலப்பறை விட்டு கொண்டு பரிமாறினாள். சதுரமான அந்த மேசையில் அருள் வானதி அருகருகே உட்கார்ந்ததால் அனிருத் மாலதி அருகில் உட்கார வேண்டியதாய் போனது. ஒரு பக்கம் நடுக்கமும் ஒரு பக்கம் சிலிர்ப்போடும் அனிருத் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். மாலதியும் அருளும் தான் பேசிக்கொண்டிருந்தனர். ப்ராஜெக்ட்லாம் எப்படி ஈஸியாக இருக்கா? நாட் பேட். நாங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் லீட், ஸோ பெரிய வேலை இருக்காது. சூப்பர்வைஸ் பண்ணணும். கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் டீமில் ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தி. பேசாமல் நாங்கள்லாம் உங்கள் டீம் வந்துடுறோம். என்ன சொல்கிற வாணி என்று வானதியை பார்த்து கண்ணடித்தாள். சும்மா இருடி என்று அவளுக்கு கேட்பது போல ஒரு பார்வை பார்த்தான். இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கோ என்று ஒரு கரண்டியை எடுத்து அடிப்பது போல சைகை செய்து காண்பித்தாள். அருள் சும்மா இல்லாமல், இந்த சிக்கன் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும், வானதி மேடம் தான் செஞ்சாங்க என்று விளையாட்டாக கூறினான். மாலதி சிரித்தாள். இது வானதி பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அருள் அசடு வழிந்தான். ஹி ஹி, எப்படி சொல்கிறீங்க? வானதி பற்றி எனக்கு தெரியாதா? அவளுக்கு சுத்தமாக சமையல் வராதுன்னு தெரியும். உங்களுக்கு சூப்பராக சமையல் செய்ய தெரியணும்னு தெரியும். அதுவரை எப்படிடா இந்த பேச்சுவார்த்தையில் புகுந்து கொள்வது என்று உட்கார்ந்திருந்த அணி கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். அதுக்குள்ளே வானதி அருள் பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? அனிருத்திற்கு சந்தோஷம் பீறிக்கொண்டு வந்தது. அப்பாடா, ஒரு வழியாக பேசிவிட்டோம். நமக்கு தான் அனிருத்தின் ராசி நன்றாகவே தெரியுமே. மாலதி கொஞ்சமும் யோசிக்காமல், இல்லை இல்லை, லோகா அடிக்கடி சொல் என்றவள் சட்டென்று என்ன சொல்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நாக்கை கடித்து கொண்டாள். அதன் பின்பு சாப்பிட்டு முடிக்கும் வரை யாரும் பேசவில்லை. மாலதியால் சாப்பிடவும் முடியவில்லை. வானதியை நிமிர்ந்து பார்க்கவும் தைரியமில்லை. சாப்பிட்டு முடித்துவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். அனிருத் அருள்மொழியை தட்டி கொடுத்தான். கவலைப்படாதடா, எப்படி இருந்தாலும் நீ லோகா பற்றி சொல்லி தான் ஆகணும். இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனையாகாது. நான் கிளம்புறேன், மண்டே பார்க்கலாம். வானதி அவனை வழி அனுப்பவும் வரவில்லை.
அவள் அந்த மேசை விட்டு எழக்கூட இல்லை. மாலதி அருளிடம் வந்து மெல்லிய குரலில் சாரி என்றாள். இல்லை, விடுங்க மாலதி, நீங்கள் ஒன்றும் நினச்சி வருத்தப்படாதீங்க. யோசிக்காமல் நடந்துக்கிட்டேன். நான் அவள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். வானதி தெளிவான பொண்ணு, ஸோ புரிஞ்சுக்குவா. பட் ஸ்டில் ஐ எம் சாரி அருள். நோ நோ, நோ ப்ராப்ளம் என்றான். அருளிற்கும் அப்படித்தான் தோன்றியது. வானதியை சமாதானம் செய்துவிடலாம், அமைதியாகத்தானே இருக்கிறாள் என்று நினைத்தான். வானதி அந்த மேஜையில் முழங்கையை வைத்து உள்ளங்கையில் முகத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தாள். வெடிக்கப் போகும் முன் எரிமலை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாள். இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் சமாதானம் செய்யலாம் என்று வானதியை நெருங்கினான் அருள். தூங்கும் உன்னை தினம் ரசிக்கிறேன், தடையின்றி பயமின்றி. ஒரே ஒரு கோரிக்கை, எனக்காக ஒரு நாள் இமைகளை திறந்து வைத்து தூங்க மாட்டாயா? புயலுக்கு முன் அமைதி என்பது போல் வானதி அமைதியாய் உட்கார்ந்திருந்தாள். அருள் அவளை நோக்கி சின்ன சின்ன அடிகளாய் தயக்கத்தோடு எடுத்து வைத்து கொண்டிருக்க அவன் இதயம் உயர்ந்தபட்ச அளவை தாண்டி அடிக்க ஆரம்பித்தது. சர்வ உலகமும் உறைந்து தான் மட்டும் இயங்குவது போல உணர்ந்தான். வானதியை நெருங்கி அவள் தோள் மீது மென்மையாக கை வைத்தான். ச்ச! படாரென்று அருள் கையை தட்டிவிட்டாள். இப்படி ஒரு செய்கையை அருள் துளிக்கூட எதிர்பார்க்கவில்லை. இதய துடிப்பு ஒரு நொடி தப்பிப்போக 2 அடி பின்வாங்கி நின்றான். வானதி எழுந்து சென்று தன் அறைக்குள் சென்றாள். போகலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு உள்ளே சென்றான். வானதி மெலிதான விசும்பல்களுக்கிடையே அழுது கொண்டிருந்தாள். கட்டிலின் முனையில் உட்கார்ந்திருந்தாள். அவள் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீர் ஜன்னல் வழி வந்து வெயிலில் பட்டு மின்னியது. அவள் கண்ணீரை பார்த்ததும் அருள் இன்னும் சோர்ந்தான். வானதி ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அருள்மொழியின் பக்கம் திரும்பினாள். இடைப்பட்ட 5 நிமிடங்களில் வானதி அத்தனை அழுதிருக்க வேண்டும். அவள் கண்களில் துளி மை கூட மிச்சமின்றி கரைந்து கன்னங்களில் வழிந்திருந்தது. செக்கச்செவேல் என்றிருந்த சிவந்திருந்த கண்களில் இருந்தது கோபமா சோகமா என்றே தெரியவில்லை. அருள்மொழியை வெறித்து பார்த்தாள். சொல்லுங்க. விசும்பலை நின்று போயிருந்தாலும் அவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் இருந்தது. முதல்ல கண்ணை துடைச்சிக்கோ வானதி. அருகில் இருந்த துண்டை எடுத்து நீட்டினான். இது என்ன அக்கறையா? வானதியின் குரலில் என்றுமில்லாத ஒரு மாற்றம். அது அவளுடைய ஏமாற்றம். அருள் இதையெல்லாம் எதிர்பார்த்தானா என்ன? ஏன் வானதி இப்படியெல்லாம் பேசுகிற? அதெல்லாம் அது முடிஞ்சு போச்சு வானதி. அதை விட்டு நான் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மற்றபடி நான் உன்னை... போதும் அருள், இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். எத்தனையோ தடவை வீட்டில் சொன்னேன், இப்போ கல்யாணம் வேண்டான்னு. அவங்க கேட்கல. என் வாழ்க்கையில் எதுவுமே என் விருப்பப்படி நடக்கலை. கல்யாணம் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் நிலையில்லாமல் தான் போச்சு. நான் ராசி இல்லாதவ. எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அருள் அவள் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் ஏதோ சொல்ல வருகிறாள். ஆனால் அது என்ன என்பது தெளிவாக புரியாமல் எப்படி பதில் சொல்வது, எப்படி சமாதானம் செய்வது? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் மாலதி. அவள் லோகா பற்றியும் அவளோட காதல் பற்றியும் என்கிட்ட பேசாத நாள் இல்லை. அவள் யாரை பற்றி பேசினாலோ அவரோட மனைவியா வேற ஒருத்தி வந்துட்டதை அவள் கண்டிப்பாக கேவலமாக தானே பாப்பா. வேற ஒருத்தி பதிலாக இந்த வானதி இந்த இடத்துல இருப்பான்னு தானே அவன் நினப்பா. இல்லை வானதி. அருள் கவலையோடு இடைமறித்து பேச முற்பட வானதி விடாமல் தொடர்ந்தாள். அவ அப்படி நினைக்கலனாலும் அதானே உண்மை. வேற யாரோ ஒருத்தி இருந்த இடத்துல தானே நான் இருக்கேன். வானதி நில்லாமல் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். நான் சொன்னேனே வானதி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சு போச்சுன்னா உடனே இன்னொருத்தியா? அப்போது நான் இல்லைன்னா மறுபடியும் இன்னொருத்தியா? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அது என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. காதல் ஒரு தடவை தான் வரும். வேற ஒருத்தியை காதலிச்சுட்டு என்னையே மனைவியாக்கிட்டீங்க. இன்னைக்கு மாலதி சொன்னதை நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் சொல்வாங்க. அப்போது நான் என்ன பதில் நான் சொல்வேன்? அவள் கூறியதில் உண்மை இருந்தாலும் அந்த பேச்சில் தேவையில்லாத பயமும் கற்பனையும் கலந்திருப்பதை அருள் உணர்ந்தான். ஆனால் காதல் என்றால்
ஒரு முறைதான் வரும் என்கிறாளே. அப்படியென்றால் இவள் என் காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டாளா? இப்பொழுது தேவையில்லாத பெரிய குழப்பத்தில் இருக்கிறாள். என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டாள். அமைதியாய் இருந்து விடலாம் என்று நினைத்தான். ஆறுதலாய் இருக்கட்டுமே என்று அவள் உள்ளங்கையை பற்றி கொண்டான். ஆனாலும் வானதியின் மனநிலை குமுறிக் கொண்டிருக்கும் எரிமலையாக அல்லவோ இருந்தது. மீண்டும் அவன் கையை தட்டிவிட்டாள். தொடாதீங்க அருள், ப்ளீஸ். கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். பட்டென்று இரு கைகளை அருள் முகத்தின் மீது கூப்பினாள். அருள்மொழிக்கு கோபமும் பரிதாபமும் ஒரு சேர வந்தது. இன்னது என்று தெரியாமல் பீரிட்ட உணர்வுகளை கட்டுப்படுத்தி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியே எழுந்து போனான். காதல் என்பது ஒரு முறைதான் வரும். அந்த ஒரு முறை எனக்கு நிகழும்போது ஏன் இத்தனை சோதனை தருகிறாய் இறைவா? வானதி மீண்டும் ஒரு அழுகைக்கு தயாரானாள். சென்னை சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா அந்த வெள்ளிக்கிழமை மதியத்திலே தனக்கே உரிய உற்சாகத்தில் மெலிர்ந்து கொண்டிருந்தது. ப்ராஜெக்ட் டெட்லைன், கிளையண்ட் மீட்டிங் என்று பரபரப்புகளை மறந்து அடுத்து வரப்போகும் சனி ஞாயிறை எண்ணி மதிய நேரத்தை உற்சாகமாய் போக்கிக் கொண்டிருந்தனர். சிரிப்பு, கிண்டல்கள், சேட்டைகளுக்கு மத்தியில் 2 முகங்கள் மட்டும் சோர்வுடன் அந்த ஃபுட்கோர்ட் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருந்தன. அது வானதியும் அருள்மொழியும் தான் என்று நினைக்க வேண்டாம். நெஞ்சங்கள் மலரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.